வணக்கங்க. நாம வந்து ரொம்ப நாளா சின்ன மிஷின் தாங்க வச்சுட்டுருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய மிஷின் வாங்கியாச்சு. பெரிய மிஷின் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா, சின்ன மிஷின்ல வந்து மாடு அதிகமானதுனால அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு பெரிய மிஷின் வாங்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்தில அரைச்சிரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாடு கம்மியா இருந்தது. இப்ப 30 மாடு இருக்கிறதுனால, அரைக்கிறக்கு லேட் ஆகுறதுனால நாங்க பெரிய மிஷின் வாங்கிட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 800 கிலோ அரைக்குது. இந்த மிஷினில பார்த்தீங்கன்னா, நாங்க 3 பீஸ் மோட்டர் மாத்திருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடையில உழுகுற மாரி நாங்களே அத செட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேல இருந்து தான் உழுகும். ஏன்னா, நாங்க வெயிட் பார்த்து வைக்கிறதுனால, எங்களுக்கு கூடை வைக்கிற மாரி நாங்க செட் பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொரு கூடையிலயும் நாங்க வெயிட் பார்த்து தான் வந்து மாட்டுக்கு போடுவோம். இது வந்து 2 பேட்ச் போடுவோம். பச்சை தட்டு வந்து நாங்க பால் கறந்து முடிச்சுனதையுமே அரைச்சு போட்டுருவோம். ஏன்னா, மாடு வந்து தீவனம் சாப்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்கும். வெயிட் போட்டு இந்த ட்ராலியில எடுத்துட்டு வந்துருவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்க வந்து 2வது பேட்ச் போடுவோம். காலையிலயும் சரி, சாயந்தரம் சரி, பச்சை தீவனம் போடுறது பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 5:30க்கு தான் போடுவோம். இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால லேட்டா அரைச்சு போட்டோம். பால் கறக்கிறதும் சரி, தண்ணி காட்டுறது, தீவனம் போடுறது எல்லாமே ஒரே டைம்ல செஞ்சா தாங்க பால் அடி வாங்காம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.